என்ன பார்க்க வரான்னு தெரிஞ்ச உடனே நீங்க ரொம்ப கோவப்பட்டீங்க. இப்ப இங்க வந்தப்போ சரி, இங்க தங்கி இருக்கும் போதும் சரி, நீங்க ரொம்ப டென்ஷனாவே இருக்கீங்க மாமா. ஏய், உன் இஷ்டத்துக்கு வாயில வந்தெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காத, புரியுதா? எனக்கு யார் மேலயும் எந்த கடுப்பு கோவம் எதுவுமே கிடையாது. எனக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட டென்ஷன், அதுதான், புரிஞ்சுக்கோ. மாமா, ஆபீஸ்ல இவ்ளோ நாள் இல்லாத டென்ஷனா உங்களுக்கு இன்னைக்கு வந்துற போது? ஆபீஸே உங்க கையை விட்டு போற நிலைமையில இருந்தப்ப கூட அந்த பிரச்சனையை கூட நீங்க கூலா தான் டீல் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கும்போது கூட நீங்க எதுக்கு மாமா இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஷோ, இங்க பாரு, எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருக்காத. ஒரு கம்பெனி நல்லா இருக்கும்போது தான் அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கா போராட வேண்டியதா இருக்கும். சாதாரணமா இருக்கிறத விட கம்பெனி நல்லா ரன் ஆகும்போது தான் டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கும், புரியுதா? மாமா, எனக்கு எல்லாமே புரியுது மாமா. புரியறதுனாலதான் நானும் பேசிட்டு இருக்கேன். இப்பவும் சொல்றேன் மாமா, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் உடனே ரஞ்சித்தை வெளியில அனுப்பிடுறேன். நானும் உன்கிட்ட தெளிவா சொல்றேன். அவன் இங்க இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சும்மா கண்டதை யோசிச்சுட்டு இருக்காத. உன் துக்கத்தையும் கெடுத்து என் துக்கத்தையும் கெடுத்து பேசாம படு படு. கழுத்து வரைக்கும் வந்துருச்சு, ஆனா சொல்ல மனசு வர மாட்டேங்குது. கூடி சீக்கிரம் சொல்ல வைக்கிறேன். பாவம் கங்கா, நமக்கு ஹெல்ப் பண்ண வந்து பாட்டி கிட்ட மாட்டிக்கிட்டா. என்ன பாடுபடுறாளோ. கடவுளே, அவளை நீதான் காப்பாத்தணும். கங்கா என்ன பண்ணிட்டு இருக்காளோ? ஐயோ, கங்கா எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியலையா? அக்கா வர போறாங்க. அக்கா அக்கா அக்கா, ஒரு நிமிஷம். என்ன? ஐயோ, சக்தி, என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்க. எனக்கா? நான் ஒரு மாதிரி இருக்கனா? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நான் நார்மலா தான் இருக்கேன். சரி, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் உனக்கு காஃபி போட்டு தரேன். அக்கா, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். இது பாருங்க, நீங்க காஃபி குடிங்க, நான் குடிச்சுக்கிறேன். ஏய், இது ரஞ்சித்துக்குடி, நான் உனக்கு வேற காஃபி போட்டு தரேன். அப்படியா? சரி, நீ எனக்கு போட்டு எடுத்துட்டு வா, நான் இந்த காஃபியை ரஞ்சித் கிட்ட கொடுத்துறேன். சரி சக்தி. ஹாய், குட் மார்னிங். என்னாச்சு சக்தி சாமி? எங்க போறீங்க? நம்ம ரஞ்சித் ப்ரோக்கு குட் மார்னிங் சொல்லலாம்னு போறேன். இல்ல, அவனுக்கு தூங்கி எந்திரிச்சு குட் மார்னிங் சொன்னா பிடிக்காது. என்னது? தூங்கி எந்திரிச்சு குட் மார்னிங் சொன்னா பிடிக்காதா? அப்ப தூங்க போறப்ப குட் மார்னிங் சொல்லுவாங்க? ஐயோ சுந்தர், தூங்கி எந்திரிச்சு 1 ஹவருக்கு அப்புறம் சொன்னாலும் ஓகேதா? இல்ல, ரஞ்சித் சாமிக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் சொல்லணும்னு ரொம்ப ஆர்வமா வந்தேன். ஆனா என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, நான் 1 ஹவர் கழிச்சு வந்து இது வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. கங்கா, கங்கா, எந்திரி எந்திரி. குட் மார்னிங் சக்தி. முதல்ல உன் தலைய பாருடி. என்னடி, என் தலை நல்லா தானே இருக்கு. கங்கா, உன் தலையில விக்கும் இல்ல மீசையும் இல்லடி. ஐயோ, ஆமாண்டி, விக்கும் இல்ல மீசையும் இல்ல. சூப்பர்டி, செம்மையா கண்டுபிடிச்சிட்ட. பிரைஸ் வேணா கொடுக்கவா? முதல்ல எந்திரிச்சு அது எங்க இருக்குன்னு தேடிடி. ஏய், கிடைச்சதா? இல்ல. எங்க போச்சு? சக்தி, கிடைச்சிருச்சுடி. எங்க? தோ உள்ள. ஐயோ, எடுத்து ஒட்ட விடி. ஓகேவா? ஓகே டன்.
அவா சரி விக்கு எங்கடி? விக்கு ஷோ ஒத்த இடத்துல தேடுடி. எங்க போய் தொலைஞ்சுதா? எங்க போயிருக்கோம்? கண்ணிலையும் மாட்ட மாட்டேங்குது. ஏய் என்ன? அங்க பாரு உன் விக்கு. ஐயோ ஹே, இப்ப எப்படி விக்கு எடுக்கிறது? இரு இரு யோசிப்போம். ஐயோ இன்னைக்கு நான் மாட்டினேன். ஒண்ணு பண்ணுவோம். என்னடி? நான் பாட்டியோட கண்ணாடி எடுத்துக்கிறேன். நீ பாட்டி தலையில இருக்கிற விக்கு எடுத்து மாட்டிக்கோ. சூப்பர் டி. இப்ப இது ரொம்ப முக்கியம். பா எடு. படுடி. ஐயோ இப்ப என்ன பண்றது? இந்த கண்ணாடி எங்க வச்சேன்? ஐயோ ஏய், நீ என்னடி பண்றீங்க? அது உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு போலான்னு வந்த பாட்டி. நீ இது வரைக்கும் எனக்கு குட் மார்னிங் சொன்னதே இல்லையே. இப்ப என்ன புதுசா? இனிமே எல்லாமே அப்படிதான் புதுசு புதுசா இருக்கும் பாட்டி. இல்ல, நீ ஏதோ கோல்மால் பண்ற. உன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஐயோ பாட்டி உங்க மேல சத்தியமா நான் எந்த கோல்மாலும் பண்ணல பாட்டி. நிஜாமா? நிஜமா பாட்டி. உங்களுக்காக காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்க பாருங்க. ஆ, ஆமா, இது யாரு? பாட்டி என் ஃப்ரெண்டு ரஞ்சித் பாட்டி. மறந்துட்டீங்களா? ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். ஆமா, என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருக்கான்? பாட்டி பாரிஸ்ல இப்ப மணி 3:30. அங்க நல்லா தூங்குற டைம் பாட்டி. ஏய், அது பாரிஸ்ல தூங்குறவனுக்கு. இவன் இங்க தானே தூங்கிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் பழக்க தோஷம் விடாதுல பாட்டி. அதெல்லாம் முடியாது. இங்க வந்தா இங்கத்த பழக்கம் தான் இருக்கணும். டேய், ஏய், டேய் ரஞ்சித், எந்திரா. பாட்டி. டேய் தம்பி ரஞ்சித், எந்திரா ரஞ்சித். ஐயோ அவன் எந்திரிச்ச மாட்டிப்பாளே. என்ன பண்றது? இத வச்சு சமாளிச்சுதான் ஆகணும். பாட்டி பாட்டி I love you பாட்டி. I love you so much பாட்டி. I love you darling. I love you பாட்டி. I love you so much பாட்டி. I love you. I love you. Love you பாட்டி. I love you so much darling. I love you. ஏண்டி எச்சி, அறிவு இருக்கா உனக்கு? இப்படியா என்ன போட்டு அமுக்குவ? இல்ல பாட்டி, எனக்கு பாசம் மட்டும்தான் இருக்கு. பெரிய பாசம். இன்னைக்கு என்ன நாள்? உலக பாட்டியர் தினம். எனக்கு எங்க வீட்ல பாட்டியே இல்ல. அதனால உங்களையே என் பாட்டியா நினைச்சு விஷ் பண்ண பாட்டி. ஹாப்பி கிராண்ட் மதர் டே. ஹாப்பி கிராண்ட் மதர் டே. லவ் யூ ஹாப்பி கிராண்ட் மதர் டே. பாட்டி ஹாப்பி கிராண்ட் மதர் டே பாட்டி. ஹாப்பி கிராண்ட் மதர் டே பாட்டி. பாட்டி ஓடி நீயும் கண்டோம் போங்க. ஹே இது என்னடி கோலம்? அத ஏன் கேக்குற? ராத்திரி பாட்டி பண்ண கொடுமை தான் இது. கையிலே கட்டு சட்டையை கழட்டு காத்து வரணும் உயிரை வாங்கிருச்சு. ஆனா காத்து வருதுடி. அப்ப அதையே கண்டினியூ பண்ணிக்கோ. ஐயோ என்னால முடியாதுடி. எப்போ கழண்டு கீழே விழுமோன்னு பயமா இருக்கு. இந்த கையில எல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது. இரு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அம்மா ஷபா நல்ல வேலைடி, நீ வந்து என்ன காப்பாத்துன. இல்லனா அவ்வளவுதான். ஏண்டி விக்கு கலண்டது கூடவா தெரியாம தூங்குவ? அத விடுறே. நீ எப்படிதான் இந்த வீட்ல எல்லாரையும் சமாளிக்கிறியோ? என்னால இந்த பாட்டிய ஒரு நைட் சமாளிக்க முடியல தெரியுமா? இந்த பாட்டி நைட்டு முழுக்க அப்பப்ப எழுந்திருச்சு, தம்பி தண்ணி குடிக்கிறியா, தம்பி பாத்ரூம் போறியா, தம்பி தூங்கிட்டியான்னு ஒரே கேள்வியா கேட்டு இம்சை பண்ணிடுச்சு. இதுல அதோட புருஷன் லுங்கிய கொடுத்து கட்டிக்கோ கட்டிக்கோன்னு ஒரே இம்சை. கருமோ, அத துவைச்சு 25 வருஷம் ஆகுதுன்னு பெருமையா வேற பேசிக்குது. ஏய் என்னடி உனக்கு சிரிப்பா இருக்கா? நான் உன் லைஃப் போயிடுமேன்னு பயந்துட்டு சொல்றேன். நீ என்னடானா சிரிச்சிட்டு இருக்க?
ஏன் சக்தி இவ்ளோ ரிஸ்க் தேவையா? நீ சொல்ற ரிஸ்க் எடுக்கலனா தான் என் லைஃப் போயிடும். என்னடி சொல்ற? ஆமாடி, இப்பதான் அவருக்கு என் மேல இருக்கிற லவ் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாய்ப்பை விட்டுட்டேன்னா வேற வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு தெரியலடி. இந்த ஒரு வாரம் அவர் மனசை மாத்த எனக்கு கிடைச்ச வாய்ப்பா நினைக்கிறேன். எப்படியாவது இந்த ஒரு வாரத்தை நம்ம சமாளிச்சிடணும்டி. எப்படி சமாளிக்க போறோம்? தெரியல. இது வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஹெல்ப் பண்ண கடவுள் கண்டிப்பா இதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாருடி. சரி, கடவுள் ஹெல்ப் பண்றது இருக்கட்டும், நாமளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்டி. இல்லனா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுலயும் சிவா சாருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளோதான். என்ன ஏதாவது பண்றாரோ இல்லையோ, கண்டிப்பா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. ஜாக்கிரதையா இரு. கண்டிப்பா அவரால் கண்டுபிடிக்கவே முடியாது. நீ வேணா பாரு. மீனாட்சி, ஆ. சக்தி எங்க? சக்தி ரஞ்சித்துக்கு காஃபி கொடுக்க போயிருக்கா. ரஞ்சித்துக்கு காஃபி கொடுக்க போயிருக்காங்க. அப்படி பச்சை குழந்தை, இவ போய் காஃபி கொடுத்தாதான் அவன் குடிப்பான். ச்சே. ஐயோ. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு சக்தி. ஒவ்வொரு வீட்லயும் எது எதுக்கோ போராடுவாங்க. ஆனா நீ உன் புருஷன் கூட சேரதுக்காக போராடுற. உன் நிலைமை வேற எந்த பொண்ணுக்கு வரக்கூடாது சக்தி. ஒரு பொண்ணுக்கு அவ புகுந்த வீட்ல மாமனார், மாமியார், நாத்தனார் இப்படி எந்த உறவும் சரியில்லாம இருக்கலாம். அது எல்லாத்தையுமே சமாளிச்சிருவா அவ புருஷன் சப்போர்ட் இருந்தா. ம். ஆனா அவ புருஷனே அவளை புரிஞ்சுக்கலனா அது ரொம்ப கொடுமையான வாழ்க்கை. அந்த மாதிரி தாண்டி என் லைஃபும். சிவா எப்ப என்ன புரிஞ்சுப்பாருன்னு நான் காத்துட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். நிச்சயம் ஜெயிச்சு காட்ட வேண்டி. உன்னோட இந்த தைரியம் தான் சக்தி எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ சொல்ற மாதிரி கண்டிப்பா ஒரு பொண்ணுக்கு அவ புருஷனோட சப்போர்ட் வேணும் தான். ஆனா இத பல ஆம்பளைங்க புரிஞ்சுக்கிறதே இல்ல. வீட்டுக்கு வந்த பொண்ணுங்களை ஒரு வேலைக்காரியை தான் ட்ரீட் பண்றாங்க. உண்மைதான் கங்கா. ஆனா நான் என் உரிமைக்காக மட்டும் போராடல. என்னடி சொல்ற? ஆமா கங்கா, வெறும் உரிமைன்னா இப்படி ஒரு லைஃபே வேணான்னு சொல்லி விட்டுட்டு கூட போயிருப்பேன். ஆனா நான் போராடுறது என்னோட காதலுக்காக. சக்தி, ஆமாடி, நான் அவர் மேல அதிக அளவுல லவ் வச்சிருக்கேன். அவரோட லவ்வ முழுக்க நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் நான் இவ்ளோ தூரம் போராடுறேன். கவலைப்படாதீரி, நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. ஆனா உன்னையே சேர்த்து நான் கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹே, நான் உன் ஃப்ரெண்டுடி. அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக என்னென்னமோ செய்றாங்க. உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? தேங்க்ஸ் டி. இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். தேங்க்யூ சோ மச். காலை வணக்கம் சார். பரவாயில்ல ரஞ்சித், அவர் இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாரு. என்ன மாமா? உட்காரு. அது அந்த ப்ளூ கலர்ல மெர்ச்சன்ட்ஸ் கம்பெனி ஃபைலு, அதை அனுப்புறதுக்காக வச்சிருந்தேன். அத நீ எங்கேயா பாத்தியா? இல்ல மாமா, நான் அதை பார்க்கலையே. பார்க்கலையா? ஆஹா. சரி, கொஞ்சம் வந்து தேடி எடுத்து கொடு. சரிங்க மாமா, நீங்க போங்க. ஒரு 10 நிமிஷத்துல நான் வந்துடுறேன். ஏய், இப்ப என்ன பண்ற? சும்மா தானே இருக்க? வா, வந்து தேடி எடுத்து கொடு. ஐயோ மாமா, நான் வரேன். ரொம்ப நேரம்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். நீங்க மாடிக்கு போறதுக்குள்ள நான் வந்துருவேன். நீங்க போங்க. நீங்க போங்க மாமா, நான் வந்துடுறேன்.
ஏதோ யோசிக்கிறாரு. ஆ? ஏய், உட்டடி, மீசை உட்டு, உட்டு. சீக்கிரம் உட்டடி, மீசை உட்டு. சரி சரி சீக்கிரம். என்ன மாமா? இல்ல ஏதோ ஒண்ணு குறையுது. அதுவா? அது ஒண்ணு இல்ல மாமா, ஒட்டல. என்னது ஒட்டலையா? அது நைட்டு பாட்டி கூட தூங்குனால, அதான் பாட்டிக்கும் இவனுக்கும் ஒத்து வரலன்னு சொல்றான். அதனால சரியா தூக்கம் இல்லாம பாவம் பாருங்க, முகம்லாம் வாடி போயிடுச்சு. இங்க ஒருத்த எரிச்சல்ல இருக்கான், அது உன் கண்ணுக்கு தெரியல. அவன் முகம் வாடி போயிருக்கிற மட்டும் உனக்கு நல்லா தெரியுது. ஓவர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு. என்ன மாமா யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ரஞ்சித்தோட முகம் வாடி போயிருக்குல்ல, அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க மாமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆ, பாத்துக்கோ பாத்துக்கோ, உன் ஃப்ரெண்டு தானே, நல்லா பாத்துக்கோ. ம். மறக்காம 10 மினிட்ஸ்ல வந்து அந்த ஃபைலை எடுத்து கொடு. ஓகே மாமா. சக்தி நம்ம மாட்டிருந்தோம், அவ்வளவுதான். ம். மீனாட்சாமி, ஆ எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? Ready டைம் ஆயிடுச்சு. பண்ணிட்டேங்க. இன்னைக்கு என்ன Ready, ஸ்பெஷலா ready. பண்ணிருக்கீங்க? முடக்கத்தான் கீரை தோசை. முடக்கத்தான் கீரை தோசையா? ஆஹா, வாசனை நல்லா இருக்கு, கலர்லாம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி புதுசா ட்ரை பண்றோமே, எல்லாருக்கும் பிடிக்குமா? எல்லாருக்கும் பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஓ, சரி சரி சரி. என்ன டிஸ்கஷன்? அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, நாங்க கேட்டரிங் சர்வீஸ் வச்சிருக்கோம்ல, அதுக்கு தான் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஓ சூப்பர் 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 ஜி, ஆல் தி பெஸ்ட் சுந்தர். தேங்க்யூ ப்ரோ. டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். மீனாட்சி எடுங்க. ஆ ஆ. என்னங்க, வரேன். நான் வரவா? இல்ல இல்ல, நானே எடுத்துட்டு போயிடுறேன். ஆ பாவம், தனியா எல்லா வேலையும் செஞ்சு கஷ்டப்படுறாருல்ல. நானும் கூட வரேன்னு சொன்னேன், வேண்டான்னு சொல்லிட்டாரு. காதல் மனைவிய வேலை வாங்க கூடாதுன்னு நினைக்கிறாரோ என்னவோ. அப்படியெல்லாம் இல்ல, நான் அங்க வந்தா அவர் எல்லாருக்கும் முன்னாடியும் கை கட்டி நிக்கிறத நான் பார்க்க கூடாதுன்றதுக்காக தான் அவர் என்னை கூட்டிட்டு போறது இல்ல. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளவு பெரிய சொத்து இருந்தும் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த வேலையெல்லாம் எடுத்து கட்டி செஞ்சுட்டு இருக்காரு. நான் பார்த்ததுலயே நீங்க 2 பேரும் தான் மேட் ஃபார் ஈச் அதர். ஏன் சக்தி சிவா இருக்காங்களே. ஏன் நானும் சக்தியும் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்ல மாட்டீங்களா? ஐயோ, அவசரப்பட்டு சக்தி பத்தி தப்பா சொல்லிட்டனோ. இங்க பாருங்க, நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க படிச்சவரு, அதுவும் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்து இந்த ஊர்லயே படிச்சவரு. அதனால நம்ம கலாச்சாரத்தை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். நீங்க என்னதான் பாரிஸ்ல வேலை செஞ்சுட்டு வந்தாலும் நம்ம ஊர் கலாச்சாரத்தை கொஞ்சமாவது மதிக்கலாம்ல. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லிருங்க. நீங்க கொஞ்சம் சக்தி கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்றேன். புரியுதா? ஆ, புரியுது புரியுது. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி சிவா கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்பவும் அவர் அதானே சொல்றாரு. இப்பதான் அவர் ஆள் கொஞ்சம் கொஞ்சமா இல்ல இல்ல நிறையவே மாறிட்டு இருக்காரு. அதுக்கு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தானே தெரியும். இந்த நேரத்துல அவருக்கு பிடிக்காத மாதிரி நீங்க சக்தி கூட பழகுறது அவ்வளோ நல்லது இல்லைங்க. இதனால சக்தியோட வாழ்க்கையே பாதிக்கப்படுங்க. நீங்க நல்லவர் தான், ஆனா ஒரு சில நேரத்துல உங்களை அறியாம செய்யற தவறுகள் அடுத்தவங்க லைஃப பாதிக்க கூடாதுல்ல. அதுக்காக தான் சொல்றேன். ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ சிஸ்டர், ஆ? நீங்க கவலையப்படாதீங்க. ம். நான் சக்தியோட வாழ்க்கைக்கு எந்த விதத்திலயும் பிரச்சனையா இருக்க மாட்டேன். ஓகேவா? ம் ஓகே சரி, அத்தை கூப்பிட்டாங்க, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். ம்? மீனாட்சி. ஆ? ஆ, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னொரு கப் கிடைக்குமா? கண்டிப்பா.